இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சீட்டு கொடுக்கலன்னா என்ன, உனக்கு நான் என் இதயத்தில் இடம் கொடுத்துருக்கிறேன்னு வரும். இதயத்தில் இடம் கொடுத்தா அதை வச்சு நாக்க வழிக்க முடியுமா? சீட்டு கொடுத்தா தான் நின்று எம்எல்ஏ ஆக முடியும். அந்த மாதிரி என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தின்னு சொல்லலாம், இளம் தலைவர், எதிர்கால தலைவர், என்ன வேணால் புகழலாம். புகழ்ச்சி முக்கியம் இல்லை. துட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் மட்டுமே பண்ணுவீங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு. நாங்கள் உங்கள் ஆட்சியினுடைய ஊழல்களுக்கு, தவறுகளுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கணுமா என்பது தான் இன்றைய காங்கிரஸின் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரலை வெளிப்படுத்திவிட்டது. வேறு ஓரிரு கட்சிகளுக்கு உள்ளுக்குள் அந்த ஆசை இருக்கிறது. திமுக அணி அதே போல அதிமுக அணியிலும் ஓரிரு கட்சிகளுக்கு அந்த ஆசை இருக்கிறது. மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியினுடைய மறைமுகமான பிளஸிங்ஸ், அவருடைய ஆசையுடன் தான் பேசுகிறார் என்று நான் பார்க்கிறேன். மாணிக் தாக்கூருடைய குரல் ராகுல் காந்தியினுடைய குரலாக இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. மாணிக் தாக்கூர் எழுப்புகிற கலக குரல் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை இன்னமும் திமுக கூட்டணி விஷயத்தில் இறுதி முடிவெடுக்கவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. திமுக கூட்டணி ஒரு மத சார்பு கூட்டணி, மைனாரிட்டி மக்களை திருப்திப்படுத்துகிற கூட்டணி, பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கிற கூட்டணி திமுக கூட்டணி. பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கிறவர்கள் எப்படி மதச்சார்பற்றவர்களாகி விடுவார்கள்? பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு மதச்சார்பற்ற முதலமைச்சர் ஆவார்? தினமல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல், BL சந்தோஷ் அவர்களுடைய தமிழ்நாடு வருகை, அவர் பேட்டி கொடுத்த விஷயங்கள் நமக்கு தெரியும். மூத்த தலைவர்கள்லாம் பேட்டி கொடுக்கறதுலே ரொம்ப முக்கியமாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான வேலை வேறு விஷயம் அப்படின்னு. அதை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் BL சந்தோஷ் இங்கே முன் வச்சிருக்கிறாரு. என்ன? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்களுடைய சமீபத்திய சென்னை வருகை என்பது முக்கியமாக மீடியாவால் பார்க்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர் பணியை கவனிக்க இயலாத நிலையில் இருப்பதாக கட்சி தலைமையிடம் தெரிவித்து விட்டேன். என்னுடைய தந்தையினுடைய உடல்நிலை உடனிருந்து கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் அந்த தொகுதிகளிலேயே முழுமையாக, ஏனென்றால் அது அந்த மாதிரியான பணி, பூத் கமிட்டிலாம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கா, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள்லாம் கேட்டறிந்து அதை அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா, அதை அட்ரஸ் பண்ணணுமா, தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டிய விஷயம் இருக்கா, அந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய பணி தான் இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள். இட் இஸ் எ கண்டினியூஸ் ஒர்க்கு. அண்ணாமலை மாதிரியான ஒரு பெரிய மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்களை அந்த மாதிரி ஒரு சாதாரண பொறுப்பு போட்டது எனக்கு வியப்பளித்தது. அது வேற விஷயம். ஓகே. ஆனால் அவர் உட்பட எல்லா மூத்த தலைவர்களுக்குமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2 முதல் 7 தொகுதிகள் வரை மாநில நிர்வாகிகளுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அதில் திரு நாராயணன் திருப்பதி இருக்கார், திரு எல்முருகன் அவர்களும் இருப்பதாக அறிகிறேன். ஆனால் அண்ணாமலை என்னை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் தேவைப்படுகிற ஒரு தலைவர். ஆனால் இப்போது அவர் தந்தையுடைய உடல்நிலை பற்றி குறிப்பிட காரணத்தால் அவருடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது என்பது தெரியல. சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, திரு BL சந்தோஷ் என்ன செய்தியை சொல்ல போகிறார் என்று காத்திருந்தார்கள். எனக்கு கிடைத்த செய்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்ட அந்த முக்கியமான கூட்டத்தில் திரு BL சந்தோஷ் அவர்கள் கட்சி இந்த தேர்தலை மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறது,
பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று உறுதியாக கருதுகிறது. அதற்குரிய வகையிலே உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும். சில பேர் ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்ற சிக்கலும் கூட எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் பாரத பிரதமர் NDA கூட்டணி ஆட்சி இங்கே அமையும் என்று சொல்லியிருக்கிறார். மோர் ஸ்பெசிஃபிக்காக உள்துறை அமைச்சர் தமிழகத்தில் அடுத்து அமைகிற அமைச்சரவையில் பாரதிய ஜனதாவும் இடம்பெறும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே கூறியிருக்கிறார். இன்னொரு புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார். என்னை கேட்டால் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் சொன்னதுதான் சரியான பார்வை. என்ன? மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். இங்கே அமைய போவது தனித்த கட்சியினுடைய ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பது மக்கள் அளிக்கிற முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் அந்த கட்சி விரும்பினால் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் தரும், விரும்பாவிட்டால் இடம் தராது. முன்கூட்டிய ஒப்பந்தம் இருந்தால் இடம் தரும், முன்கூட்டிய எந்த ஒப்பந்தமும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த கமிட்மெண்ட் கிடையாது. ஆகவே மாணிக்கம் தாக்கூர் அவர் திமுகவுக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார், அது அப்படியே இருக்கட்டும். திரு BL சந்தோஷ் அவர்கள் கட்சிக்காரர்களை பேட்டியில் போய் கமிட் ஆகி மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார். தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபடுங்கள். அந்த இனி வருகிற நாட்கள் திரும்ப திரும்ப மக்களை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்களின் பலன்கள், மாநில திமுகவின் பொய் பிரச்சாரம், இவற்றுக்கெல்லாம் பதில் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கிசான் யோஜனாவாகட்டும், வங்கி கணக்கில் முத்ராவாகட்டும், எல்லாம் என்ன தருகிறோம் இதெல்லாம் பூரா சொல்லுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் DMK பண்ணிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்க வேண்டும். திமுக ஆட்சியினுடைய குறைபாடுகள், மிஸ்டீட்ஸ், இதை பட்டியலிட வேண்டும். தேர்தல் களத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும். உட்பூசல் இருக்கக்கூடாது. உட்கட்சி பூசல், யார் பெரியவர் யார் சிறியவர், இந்த ஈகோ இருக்கக்கூடாது. ஆகவே இதெல்லாம் நிறைய அறிவுரை சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி சில நம்பிக்கை ஊட்டுகிற, உற்சாகப்படுத்துகிற முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்ற கருத்து இல்லை. நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ அந்த தொகுதிகளை கேட்டு பெறும், அதிலே சந்தேகம் வேண்டாம். கௌரவமான அளவுக்கு நமது வாக்கு வங்கிக்கு ஏற்ற அளவு தொகுதிகளை பெறுவோம். இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இதை தாண்டி உங்களில் சில பேர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மந்திரி சபையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மந்திரி சபையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கூட்டணியில பங்கு கேட்க மாட்டோம், ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது இப்போது இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கருதி இருக்கலாம். பாரதிய ஜனதாவுக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது. இந்த அணிக்குள் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா எதிர்பார்க்கிற புதிய தமிழகம் கட்சிக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரலை வெளிப்படுத்தி விட்டது, வேறு ஓரிரு கட்சிகளுக்கு உள்ளுக்குள் அந்த ஆசை இருக்கிறது திமுக அணியில். அதே போல அதிமுக அணியிலும் ஓரிரு கட்சிகளுக்கு அந்த ஆசை இருக்கிறது. அப்ப இவங்க இன்டர்னலா பேசி முடிச்சுட்டாங்க, ஆனா திமுக கூட்டணியில அதை வெளியில சண்டையா போடுறாங்க. அவ்வளவுதான், நான் அப்படிதான் பார்க்கிறேன். இவர்கள் இன்டர்னலா பேசி முடித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இன்டர்னலாக அந்த ஐடியாவோடு இருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாகவோ பின்பாகவோ, தேர்தல் நெருக்கத்திலோ அல்லது தேர்தல் முடிந்த பிறகோ பேசிக்கொள்ளலாம் என்று இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பத்தை அவர்கள் கைவிடவில்லை. பாரதிய ஜனதாவும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிற, அதை நோக்கமாக கொண்டு இயங்குகிற கட்சிகள். இல்லை சார், BL சந்தோஷ் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது எடப்பாடி கூட ஏதோ ஒரு பேசியிருப்பாங்கல்ல, அந்த உத்தரவாதத்தில் தானே BL சந்தோஷ் வெளிப்படுத்துறாரு கட்சி நிர்வாகி. இல்லை, இது தொடர்பாக அதிகாரபூர்வமாக ஒரு தகவல் எனக்கு அதாவது நான் என்ன சொல்வது, பத்திரிகையாளர்களுடைய மொழியிலே சொல்லுவதானால் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவலை நான் பேச மாட்டேன். BL சந்தோஷ் அவர்கள் அதிமுகவோடு அதை பேசியிருக்கிறாரா அல்லது பாஜகவின் வேறு தலைவர்கள் பேசியிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு BL சந்தோஷ் இவ்வாறு பேசியது உண்மை. அதை நான் உறுதிப்படுத்தி கொண்ட காரணத்தால் இதை சொல்லுகிறேன். ஏற்கனவே ஒரு வாரம் இருமுறை வெளியாகிற பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே
பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சிகளைப் போல இன்றைக்கு தமிழகத்தில் பல கட்சிகளுக்கு தமிழகத்தில் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அது அவ்வாறு ஒரு சூழல் உருவாவது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பது என் பார்வை. கூட்டணி அமைச்சரவை உருவாகிறது. ஆமாம், நிச்சயமாக ஒரு தனி கட்சியினுடைய ஏகபோக ஆட்சியாக, கேட்பார் இல்லாத ஆட்சியாக, இடிப்பாரா இல்லா ஏமரா மன்னனாக இல்லாமல் அதை தட்டி கேட்பதற்கு அமைச்சரவையில் 2 கட்சிகள் இருந்தால் அந்த சர்க்கார் ஓரளவாவது ஒழுங்காக இயங்கும் என்பது என்னுடைய பார்வை. ஆனால் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அதுக்கான வாய்ப்பு இல்லை, இங்குள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கே நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதை ஏற்றுக்கிட்டாங்க, கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ தேவையில்லை அப்படின்னு விசிகா ஏற்றுக்கிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் இன்னொருத்தரை விட்டுட்டீங்களா? அறிவாலய லிஸ்ட்டில் மதிமுக. ஆமாம், அவரும் இல்லைன்ட்டாரு, எங்களுக்கு வேண்டாம், கூட்டணி அமைச்சர் வேண்டாம். இப்போ ஐயா பார்த்து போடுறத போடுங்கயான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கூட்டணி ஆட்சியெல்லாம் வலியுறுத்தலையா, ஒரு சீட் எக்ஸ்ட்ரா போடுங்கயான்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் இந்த முறை நெஞ்சை நிமிர்த்தி பேசுகிறது. காங்கிரஸ் நெஞ்சை நிமிர்த்தி பேசுவதை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் இப்போது விட்டால் இந்த வாய்ப்பை எப்போதும் பெற முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதை ஒப்புக்கொண்டால் கூட்டணியில் சேரலாம், இல்லாவிட்டால் அவர்களுக்கு விஜய் என்கிற ஆப்ஷன் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மாணிக் தாக்கூர் முதலமைச்சர் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துக்கும் எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார். இன்று கூட எதிர்வினையாற்றி இருக்கிறார். நீங்கள் சென்ற முறை எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டீர்கள், எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றீர்கள், மீதி வெற்றி பெறாத இடங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதை அடுத்த கட்சிகளுக்கு கொடுத்தால் என்ன என்று அவர் கேட்கிறார். ஆகவே மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியினுடைய மறைமுகமான பிளஸிங்ஸ், அவருடைய ஆசையுடன் தான் பேசுகிறார் என்று நான் பார்க்கிறேன். மாணிக் தாக்கூருடைய குரல் ராகுல் காந்தியினுடைய குரலாக இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. மாணிக் தாக்கூர் எழுப்புகிற கழக குரல் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை இன்னமும் திமுக கூட்டணி விஷயத்தில் இறுதி முடிவெடுக்கவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஆகவே கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காமல் இதே புலிவாரத்துடன் தான் காங்கிரஸ் திமுக இருக்குமானால் காங்கிரஸ் அந்த அணியில் இணையுமா என்பது கேள்விக்குறிதான் என்பது என் பார்வை. ஆனால் ஸ்டாலின் இன்னும் சகோதரர்னு சொல்றாரு, காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் காங்கிரஸ் சொல்லுவாங்க, பெருந்தகை எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அல்வா கிண்டி கலரி தராங்க, அதனால சகோதரர்னு சொல்லி இனிப்பா கலரி தருவாங்க. இவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது உங்களுக்கெல்லாம் தெரியும், பத்திரிகையாளர், சீட்டு கொடுக்கலன்னா என்ன, உனக்கு நான் என் இதயத்தில் இடம் கொடுத்துருக்கிறேன். வரும் இதயத்தில் இடம் கொடுத்தா அதை வச்சு நாக்க வழிக்க முடியுமா? சீட்டு கொடுத்தா தான் நின்று எம்எல்ஏ ஆக முடியும். அந்த மாதிரி என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தின்னு சொல்லலாம், இளம் தலைவர், எதிர்கால தலைவர், என்ன வேணால் புகழலாம். புகழ்ச்சி முக்கியம் இல்லை, துட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் மட்டுமே பண்ணுவீங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு. நாங்கள் உங்கள் ஆட்சியினுடைய ஊழல்களுக்கு தவறுகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கணுமா என்பதுதான் இன்றைய காங்கிரஸின் கேள்வி. இல்லை, காங்கிரஸுக்கு இப்போ மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு கூட்டணினா அது திமுக தான் இருக்கு, வேற ஆப்ஷனே இல்லை. விஜய் மதச்சார்பின்மை தான் பேசுகிறார். விஜய் என்ன மதச்சார்பு பேசுகிறாரா? முதல்ல இந்த மதச்சார்பின்மையே போலியான கோஷம் என்பது என் பார்வை. திமுக கூட்டணி மதச்சார்பின்மை கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி என்பதை நான் ஏற்கவில்லை. திமுக கூட்டணி ஒரு மத சார்பு கூட்டணி, மைனாரிட்டி மக்களை திருப்திப்படுத்துகிற கூட்டணி, பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கிற கூட்டணி திமுக கூட்டணி. பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கிறவர்கள் எப்படி மதச்சார்பற்றவர்களாகி விடுவார்கள்? பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு மதச்சார்பற்ற முதலமைச்சர் ஆவார்? ஆகவே அந்த கருத்தையே ஒரு மோசடி என்கிறேன் நான். அது மதச்சார்பற்ற கூட்டணி அல்ல, மைனாரிட்டி தாஜா அரசியல் நடத்துகிற கூட்டணி. ஆகவே அதே மைனாரிட்டி தாஜா அரசியல் தான் நம்ம நண்பர் விஜயும் செய்ய முற்பட்டிருக்கிறார். இவரை விட ஒரு வகை பெட்டர். இது என்ன வகையில் பெட்டர்னு சொன்னால், அவராவது விஜயாவது தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னார், இவர் அது கூட சொல்லலை. ஆகவே விஜயை இவர்கள் சூஸ் செய்து கொள்ளலாம். இன்னொன்று, திமுகவினுடைய பல கருத்துக்களை காங்கிரஸ் வட மாநிலங்களில் ஏற்கவே முடியாது. சனாதன தர்மம் என்பது டெங்கு கொசுன்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் போய் காங்கிரஸ் சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட முடியுமா? மத்திய பிரதேசத்தில் சொல்ல முடியுமா? குஜராத்தில் சொல்ல முடியுமா? ஆக அதை கூட விடுங்க. இந்தி கூட்டணியில் ஏற்கனவே தீவிரமாக இயங்கி இப்போது ஒதுங்குகிற நிலையில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் சொன்னாரா இல்லையா? சனாதன தர்மம் குறித்த கருத்தை ஜெயராம் ரமேஷ் சொன்னார், நிராகரிக்கிறோம்னு சொன்னார்.
எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அது மதச்சார்பற்ற கூட்டணி அல்ல, ஹிந்து மத விரோத கூட்டணி. சார் இப்போ இன்னொரு ஆப்ஷனா தாவேக்காக்கு போகணும்னா தாவேக்காட்ட இன்னும் அது குறித்து காங்கிரஸ்ல இருந்து யாருமே பேசலையே. சரி, காங்கிரஸ் கூட பேசி நேரடியாக பேசாமல் மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? ராகுல் காந்தி டெலிஃபோனில் வெறும் கரூர் சம்பவத்தை ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு அதோட நிறுத்தியிருப்பாரா? உங்களோடு நாங்கள் இருக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? இல்லை அதன் பிறகு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு 2 தடவை பேசியிருந்தாருன்னு வைங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பிச்சு 1-2 மெசேஜ் சொல்கிறாருன்னு வைங்க, இதெல்லாம் நேரடி பேச்சுவார்த்தையா இல்லையான்றது எப்படி தெரியும்? அண்மையில் கூட பிரவீன் சக்கரவர்த்தி சென்னை வந்து சென்றார், நான் அவரை சந்தித்தேன். அவரை விஜய் சந்திக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது விஜயோடு உரையாடவில்லை என்று நமக்கு தெரியுமா? ஆகவே எல்லா பேச்சுவார்த்தைகளும் வெளிப்படையாக நடக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வப்பிரந்தகை சொல்றாருல சார், அவங்க எல்லாம் அது பெர்சனலா ஏதாவது பார்த்திருப்பாங்க. சார், நீங்கள் வந்து தயவு செய்து கோபாலகிருஷ்ணன் ஒரு வேடிக்கையா சொல்றேன். செல்வ பெருந்தகை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னொரு அமைப்பு செயலாளர். அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோடு அவரை நாம் பொருத்தி பார்க்கக்கூடாது. திமுகவோடு கூட்டணி உதறாமல் திமுக கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ்காரர் அவர். அவர் எப்படி காங்கிரஸ் நலன் குறித்து சிந்திப்பார்? அவர் காங்கிரஸ் நலன் குறித்து சிந்திக்கிறவர் அல்ல. அவருடைய சொந்த நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் போன்ற 1-2 பேர் திமுகவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது செல்வ பெருந்தகையை தாண்டி இருக்கிறது. அதிலே இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் மறுபரிசீலனை செய்தால் தவறில்லை என்று அகில இந்திய காங்கிரசிடம் வலியுறுத்தி கொண்டிருப்பதை நான் நன்றாக அறிவேன். காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டின் முகமா இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இப்போ ஒரு மாநாட்டில் பேசினாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. திமுக எந்த அளவிற்கு காங்கிரஸுக்கு நெருக்கமா இருந்துச்சு, எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த அளவுக்கு பீட்டர் அல்போன்ஸ் இந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே திமுக வேணும்னு சொல்லும்போது நீங்கள் கூறிய 1-2 பேர் திமுகவுக்கு மிக நெருக்கமானவர்கள். திமுகவின் நலன்களை பாதுகாப்பதில் கூடுதல் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். காங்கிரசின் நலன்களை பாதுகாப்பதை விட திமுகவின் நலன்களை பாதுகாப்பதையும் தங்களுடைய நலன்களை, தங்களுடைய அரசியல் இருப்பை, தங்களுக்கு அரசியலில் உயர்வுகளை உறுதி செய்து கொள்வதிலும் அக்கறை காட்டக்கூடியவர்கள். நாளைக்கு திரு ப. சிதம்பரம் அவர்கள் ராஜ்யசபாவில் நீடிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி அவரை வேறு மாநிலத்திலிருந்து அனுப்புமா என்றால் அதில் சில சந்தேகம் இருக்கிறது. ஆனால் திமுகவிடம் கேட்டு வாங்க முடியும். ஆகவே அவரவர்களுக்கு என்று ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. அந்த கணக்குகளின் அடிப்படையில் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். ராகுல் காந்தி தான் முடிவெடுக்க வேண்டியவர். ராகுல் காந்தி தீவிரமாக மாற்று யோசனையை பரிசீலிக்கிறார் என்கிற தகவலும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது. மாற்று யோசனையை பரிசீலித்தால் இது போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு மாற்று யோசனையை உருவாக்கிடுவாங்க. அதற்கு திமுக ஆபரேஷன் பண்ணுவதற்கு தயாராகும் என்றுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். கட்சிகளை உடைப்பதில் திமுக கைதேர்ந்தவர்கள், முஸ்லீம் லீக்கே உடைத்தவர்கள். ஆகவே திமுகவை பொறுத்தவரை ஒருவேளை காங்கிரஸ் விஜயுடன் போவது என்று முடிவெடுத்து விட்டால் அதிருப்தியாளர்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய கழக குரலை உருவாக்கி ஒரு அவர்களுக்குள்ளே கட்சிக்குள் கட்சி என்று ஏற்படுத்தவும் திமுக தயங்காது. நிச்சயமாக நானும் நீங்கள் சொல்வதைப் போல அப்படிப்பட்ட சூழலுக்கு திமுக தயாராகும். விசிக பற்றியே அப்படி திமுக மிரட்டி பார்த்தது என்றால் ஊடகங்கள் வழியாக 1-2 ஸ்டோரிகள் பிளான் செய்யப்பட்டன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நானும் படித்தேன். என்னன்னு, விசிக அதிக இடங்கள் கேட்டாலோ, இல்லை ஆட்சியில் பங்கு என்று சொன்னாலோ, இல்லை எக்ஸ்ட்ரீமாக விஜய் பக்கம் போகுது என்று விசிக முடிவெடுத்தாலோ, விசிகால ஒரு 4 பேரை இதற்கும் திமுக முயற்சித்தது என்று அப்படி ஒரு செய்தியை வரவழைத்தது திமுக. அப்படி வரவழைப்பதன் மூலம் விசிக கொஞ்சம் யோசிக்கும், இவங்க செய்யக்கூடியவங்க தான், கையில் அபரிமிதமான பணம் வச்சுருக்காங்க, ஆட்சி அதிகாரம் வச்சுருக்காங்க, எதையும் செய்வாங்கன்னு யோசிச்சாங்க விசிக. அதே நிலைக்கு தான் இன்றைக்கி காங்கிரஸை பற்றி அந்த வதந்தியெல்லாம் கலப்பி விடுறாங்க. ஆனால் தைரியமாக முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் தலைமை ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், விஜயுடன் போவது என்று ஒரு முடிவெடுத்தாலும் வைங்க, இங்கே ஒரு 3-4 பேர் செல்வ பிறந்தகை மாதிரி ஒரு 4 பேர் அந்த முடிவை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோ அணியோ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வைங்க, அவர்களை மக்கள் விலை போனவர்களாக கருதுவார்கள். கட்சிக்கு எதிராக விலை போனவர்களாகத்தான் கருதுவார்களே தவிர அவர்களை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள், நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார்கள்.
ஆகவே காங்கிரஸ் துணிச்சலாக முடிவெடுப்பதாக இருந்தால் இதுதான் சரியான தருணம். இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நேத்தைக்கு ராகுல் காந்தியை சந்திச்ச மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு போட்டிருக்க ட்விட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க 173 இடங்கள்ல போட்டிட்டு 133ல தோல்வி அடைஞ்ச தொகுதியை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இது கண்டிப்பா ஏதோ ஒரு மெசேஜோட தான் டிராவல் பண்றாங்க. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டா திமுக அந்த இடத்தை நிரப்புறதுக்கு என்ன செய்வாங்க? திமுக யார் வெளியில் இருக்காங்க, இந்த திருமாவளவன் அவர்களை கெஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா ராமதாஸை உள்ளே கொண்டு வரலாமான்னு பார்ப்பாங்க. திருமாவளவன் கெஞ்சி தான் கொண்டு வரணுமா? திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணாமல் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் திரும்ப ஒரு தடவை சொல்லியிருந்தால் பரவாயில்ல, 3-4 தடவை சொல்லிட்டார் திருமாவளவன். என்னன்னு, இந்த மாதிரி ஜாதி அமைப்புகளோட மதவாத அமைப்புகளோட நாங்கள் இருக்க மாட்டோன்றார். டாக்டர் ராமதாஸ் ஜாதி அமைப்புனா திருமாவளவனும் ஜாதி அமைப்பு தான். எனக்கு அந்த பார்வை. நீங்கள் என்ன, நான் அதை திருமாவளவன் ஜாதி கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். ராமதாஸ் அவர்கள் பல விஷயங்களை, பொது பிரச்சனைகளை பேசுகிறவரை சாதிய வட்டத்திற்குள் நீங்கள் சுருக்கி கொண்டால் நீங்கள் உங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் இந்து மதத்தை தாக்கி பேசுகிறீர்கள். அப்போ மற்ற சாதியினர் குறித்த சிந்தனை என்ன உங்களுக்கு? நீங்கள் உங்கள் மனசில் என்ன சிந்தனை இருக்குது? ஆகவே அந்த சர்ச்சைக்குள் இப்போ நான் போக விரும்பலை. அதே காரணம் காட்டி அவரும் தாவேகா பக்கம் போகலாமான்னு கூட யோசிப்பார். ராமதாஸை இழுத்தா நம்ம தாவேகா பக்கம் போகலாமான்னு. ஆக மொத்தத்தில் என்ன நடக்கும்னா, காங்கிரஸ் ஒரு மாதிரி முடிவெடுத்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும். இதுக்கெல்லாம் பிஜேபி விஜய வம்புக்கு இருக்கிறாங்களே. நயனா நாகேந்திர சமீபத்திய பேச்சு, நடிகையை சம்பந்தப்படுத்தி பேசுறது, அதெல்லாம் ஒரு தேவையில்லாதது அப்படின்னு. அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் பனையூரை விட்டு வெளியே வந்து அரசியல் செய்ய வேண்டும். ஏன்னா விஜய் திமுக அதிமுக எல்லாரையும் சகட்டு மெனிக்கு தாக்குகிறார். களத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி நீங்கள்லாம் கொள்ளையடிச்சவங்க, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது அப்படி இப்படின்னு 2 கட்சியும் தான் விமர்சிக்கிறார். அதிமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்தால் நயினார் நாகேந்திரன் அதற்கு எதிர்வினையாற்றுகிறார். எதிர்வினையாற்றுகிற போது கவனமாக, அதுவும் ஒரு தமிழ்நாடு தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருப்பவர் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். பனையூரை விட்டு வெளியே வந்து அரசியல் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. அதை தாண்டி பிரபல நடிகை, ஒரு திரைப்பட கலைஞர், அவரை இப்போ தொடர்புபடுத்தி அவர் தெரிவித்த கருத்து என்பது ரசனை குறைவானது. அவர் வகிக்கிற பதவிக்கு உகந்த வார்த்தை அல்ல, உகந்த கருத்து அல்ல. ஆகவே அதற்கு பெண் அரசியல்வாதிகள் எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முதல்ல காங்கிரஸ் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதுதான் நான் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். அது எம்பிக்கள் பெண்கள் தான் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்பது அல்ல. இதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவை குறித்து தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறது திமுக. டாக்டர் தமிழிசை அவர்கள் குறித்து உருவக்கேலியை திமுகவும் செய்திருக்கிறது, வேறு ஒரு கட்சிகள் அமைப்புகளும் செய்திருக்கின்றன. பெண்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அவர்களை கண்ணிய குறைவாக விமர்சிப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல. அவர் அரசியலில் இல்லாதவர், திரைத்துறையில் இருப்பவர். அவர் திரு விஜய் அவர்கள் திரைத்துறையில் இருந்தபோது உடன் நடித்தவர். அதன் காரணமாக அதை தொடர்புபடுத்தி வதந்திகளை எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பேச்சாக பேசுவது என்பது ஏற்க இயலாதது. அது பாரதிய ஜனதாவுக்கு பெருமை தரக்கூடியது அல்ல. சார், பிப்ரவரி 24ஆம் தேதி இல்லை அதுக்கு பிறகு அதிமுகவிலேருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வரப்போகுதா? வேட்பாளர் லிஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது? அதிமுக இன்னும் தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கவில்லை. அமைத்த பிறகுதான் பாரதிய ஜனதா தரப்பில் அதற்கு அந்த குழுவோடு பேச முடியும். ஆகவே அது பிப்ரவரி 24ஆம் தேதிக்குள் நடைபெறுமா என்பது எனக்கு தெரியல. ஏனென்றால் ஒரு 10 நாட்கள் இடையில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதிகள் என்ன என்று முடிவாக வேண்டும். அதன் பிறகு பாரதிய ஜனதாவுடைய தொகுதிகள் ஐடென்டிஃபிகேட் செய்ய வேண்டும். பாரதிய ஜனதாவோடு இன்னும் நம்பரே முடிவாகவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியோ ஒரு நம்பர் முடிவானதாக வெளியிலே ஒரு பேச்சாவது இருக்கிறது. அந்த பேச்சு தவறானது என்று அன்புமணியும் மறுக்கவில்லை. ஏதோ 18ன்னு சொன்னதாக திரு எடப்பாடி பழனிசாமியும் மறுக்கவில்லை. இன்னொன்று, திருமதி பிரேமலதாவுக்காக அதிமுக வெயிட் பண்ணுகிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. திருமதி பிரேமலதா அதிமுக திமுக ஆகிய 2 தரப்போடும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திருமதி பிரேமலதா தொடர்ந்து அதை மறுத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் யாருடனும் பேசவில்லை என்கிறார். அப்போ இன்னும் கூட்டணி பற்றி யோசிக்காமே இருக்காங்க போல தெரியல. ஆகவே அதற்காகவும் அதிமுக காத்திருக்கலாம். ஏனென்றால் நேற்றோ இன்றோ கூட திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் 1-2 கட்சிகள் அழைக்க வருன்றார். யார் இருக்க முடியும்? தேமுதிக இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது.
இதை விட்டால் வேறு யாரும் இல்லை. டாக்டர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன் குறைவுன்னா அன்புமணியை விட குறைவான இடம் வாங்கிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஆகவே இதெல்லாம் அதற்குள்ள 24ஆம் தேதிக்குள்ளே யார் யாருக்கு என்ன நம்பர்னு முடிவாய், அதிமுக இவ்வளோ நம்பரில் போட்டியிடணும் முடிவாய், அதில் ஒரு முதல்கட்ட பட்டியல்ன்றது சாத்தியமற்றது என்பது என்னுடைய பார்வை. இப்போ இதுக்குள்ள இன்னும் லிங்க் ஆகாமல் இருக்கவங்க, நீங்கள் புதிய தமிழகம் கட்சி, ஓபிஎஸ், இவங்கெல்லாம் இன்னும் சரியா லிங்க் ஆகாமல் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறாங்க சார்? தெரியல. புதிய தமிழகம் கட்சி தங்களுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுக்காக சில பேர் காத்திருக்கிறார்களோ என்று கூட எனக்கு எல்லாருமே காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் காத்திருக்கிறார்கள். அது காங்கிரஸ் ஒருவேளை விஜயுடன் சேர முடிவெடுத்தால் ஓரளவு அது அந்த தோற்றம் வலுவடையும். அப்போது போய் நாமெல்லாம் அங்கே வரிசையாக நின்று விடுவோம், கொஞ்சம் வேகம் ஆகும்ல அப்படின்னு சில பேர். நீங்க சொல்ற இந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அந்த களம் அப்படியே கொஞ்சம் ஷஃபிள் ஆகும். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே ஃபார்ம் காங்கிரஸ் பிளஸ் விஜய் என்று வந்து விட்டால் அன்சர்டனிட்டி, அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் உருவாகும். அது திமுகவுக்கு பாதகமாக முடிந்து அதிமுகவுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புண்டு. அதாவது தனிப்பெருங்கட்சியாக திமுக வருமா அதிமுக வருமா என்ற கேள்வியை எழுப்பிவிடும். ஆகவே களம் இப்போதைய நிலை தலைகீழாக மாறவும் அந்த முடிவு வழிவகுத்து விடும். அந்த முடிவு வருகிறதா என்று பார்க்கலாம் என்று சில கட்சிகள் காத்திருக்கின்றனவோ என்றுதான் கருத தோன்றுகிறது. காங்கிரஸ் வெளியில போயிரும் அப்படிங்கிற அச்சத்துல இதுவரைக்கும் கருணாநிதி அவர்கள் நிறைய சீட்டை கொடுத்திருக்காரு. எப்போல்லாம் காங்கிரஸ் வெளியில போகும் அப்படிங்கிற ஒரு தோணல் வருதோ, 50% கொடுத்ததுல இருந்து 63 சீட்டு கொடுத்ததுல இருந்து 43 எல்லாமே அதிகமாக கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இப்போ தான் 25ல் வந்து நிக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ஆப்ஷன் வரும்போது பெரிய நம்பர்ஸ்ல சீட்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும்ல. இல்ல, அதற்கு தான் முதலமைச்சர் வந்து இல்லைன்னா அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். நான் சொல்லிடுறேன். முதலமைச்சர் நேற்று தினம் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை வந்து 3 மாசத்தை சேர்த்து கொடுத்தது, 2 வருஷ கோடைக்கால 2 மாச கோடைக்கால இதை வந்து சேர்த்து கொடுக்குறாரு. கோடைக்கால சிறப்பு உதவி நிதி 4 வருஷமா கோடையே வரல தமிழ்நாட்டில், இந்த வருஷம் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நினைக்கிறார். போன வருஷம்லாம் பனி பெஞ்சுது போல இருக்கு ஏப்ரல் மேல. அப்போ வந்து கோடை இல்லை, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைச்சார் போல இருக்கு முதலமைச்சர். இதெல்லாம் என்னன்னா தேர்தல் பயம் திமுகவுக்கு வந்திருக்கு. அந்த தேர்தல் பயம் வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று காங்கிரஸ் வெளியே போயிடுமோன்றது, 2வது விஜய் என்கிற மனிதர் திமுகவை அப்படியே மிரள வைத்திருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் விஜய் 2, ஒன்று கவலை, இன்னொன்று மிரட்சி. காங்கிரஸ் விஜய் கை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனை இதில் தான் அள்ளி விடுறாரு. இன்னும் நிறைய வரும். நீங்கள் அந்த அறிக்கை வந்தோடனே பாருங்க, நிறைய நிறைவேற்ற முடியாத புஸ்வான மத்தாப்புக்கள்லாம் வரும் திமுக தேர்தல் அறிக்கையில். தமிழ்நாட்டை ஏற்கனவே கஜானா காலியை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் சுத்தமாக காலியாக்கி இன்னும் கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்க முடியுன்ற நிலைமை அரசு ஊழியர்களுக்கு நிலையை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என் பார்வை. நன்றி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.